தேட்டருக்காரன் கொந்தளிச்சு எல்லா தேட்டருக்காரன் ஒன்றா கூடி வர்றான்னா அவன் இப்போ 6 நாளில் அவன் தான் முடிவு பண்ணிட்டானே, படம் ஓடலன்னு அவன் தான் முடிவு பண்ணான் தேட்டருக்காரன். இதை யாரையும் கொல்லலை. தேட்டருக்காரன் வந்து பிரச்சனை பண்ணுறான். அது பாண்டி பசார் ஸ்டேஷனில் கேட்டாலே சொல்லுவாங்க. நான் எதாச்சும் ஆக்சிடென்ட் அது ஆஃபீஸ் போகிறேன், சக விநியோகஸ்தர் அவருக்கு பாதிப்புன்றாங்களா என்னென்னு பார்க்குறதுக்கு. அங்கே தான் நம்ம ரெட்ஃப்ளிக்ஸ் அவங்களாம் வந்தாங்க, பேட்டி கொடுத்தோம். பேட்டி எடுத்த உங்களுக்கு தெரியும், அவங்க யூடியூப்பில் இன்றைக்கி அப்லோட் பண்ணாங்கன்னு பாருங்கள். 4வது நாள்லாம் நாங்கள் கொல்லலை. இந்த படம் ஆல்ரெடி செத்து போச்சு, செத்து மார்ச் வரைக்கும் போச்சு. செத்த பணத்தை போய் எப்படி சார் கொல்ல முடியும்? செத்த பாம்பை எவன் அடிக்கிறது, எத்தனை தடவை அடிக்கிறது? தமிழை விடுங்க, மற்ற லாங்குவேஜில் எதுக்கு படம் ஃபெயிலியர் ஆகுது? தமிழில் தான் நான் பேட்டி கொடுத்தேன்றீங்க. இதில் வந்து வெங்கடேஷ் சார் ஒன்று சொன்னார், நான் வந்து ரஜினியோட தீவிர ஃபேனு, அவருடைய படம் கிடைச்சது எனக்கு பொக்கிஷம்னு. அவரே பாருங்கள் ரஜினி சார் அசிங்கப்படுத்துறாரு. ஒரு சிங்காரவேலன் பேட்டி கொடுத்து ரஜினி சார் படம் ஓடலைன்னு சொன்னால் அடுத்த தடவை தமிழ்நாடுக்கு மோடி வந்தால் எங்கள் வீட்டில் வந்துடுவார். அப்போ ஏன்னா ரஜினி சார் பெரிய ஆளுன்னு சொல்லி ரஜினி சார் வீட்டில் வந்து டீ சாப்பிட்டு போகிறாரு. அப்போ அடுத்தது என்ன எங்கள் வீட்டுக்கு வருவார். நான் கேட்குறேன், ரஜினி சாரோட நான் பெரிய ஆளா? ஐ எம் மஸ்கிட்டோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரஜினிகாந்த். நான் ஒரு கொசு அவர் முன்னாடி. இப்படி ஒரு சம்பவம், இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவர் தான் ரஜினி சார் அசிங்கப்படுத்துறாரு. நாங்கள் ரஜினி சாரை வந்து மனசு காயப்படுத்துகிறோம் எதுவுமே சொல்லணும். நாங்கள் ரஜினி சாரை சீனுக்குள்ளே இழுக்கலையே. தயாரிப்பாளர் தான் நார்மலாக பொறுப்பு ஏற்றுக்கணும் சார். ஏன்னா சார் படம் ஃபெயிலியர்னால் அதுக்கு முழு பொறுப்பு தயாரிப்பாளர் தான் ஏற்றுக்கணும். ஏன்னா அவர் தான் கதையை சூஸ் பண்ணுறாரு சார். அவர் தான் ஹீரோ முடிவு பண்ணுறாரு. எந்த ஹீரோ தயாரிப்பாளர் கூப்பிட்றானா, வா என்னை வச்சு படாடுன்னு நம்ம தான் முன்னணி ஹீரோட்ட ஓடுறோம், டேட்டு கொடுங்க சார்ன்றோம். அப்போ அந்த கதையை முடிவு பண்ணது யார்? கதாநாயகன் முடிவு பண்ணால் கதாநாயகன் பொறுப்பேற்றுக்கணும். சில படங்கள் எப்படி நடக்குதுன்னா, இன்றைக்கி விஜய் சார் படம்னா விஜய் சாரே டேரக்டராக முடிவு பண்ணிப்பார். அவரே கதையை கேட்டுப்பார், அவருக்கு பிடிச்ச கதையை ஒரு தயாரிப்பாளர்கிட்ட அனுப்புவார். அப்போ அந்த கதையை யார் முடிவு பண்ணுறாங்களோ அவங்க வந்து நிச்சயமாக நஷ்டத்தை ஏற்றுக்கணும் சார். ஏன்னா அதை நம்பி தான் இவ்வளோ முதலீடு பண்ணுறோம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். கதை தான் மெயின். தப்பான கதையை சூஸ் பண்ணால் அதை சூஸ் பண்ணாங்க நிச்சயமாக அந்த பனிஷ்மெண்ட் அவங்க தான் சார் ஏற்றுக்கணும். நீங்கள் ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் அப்படின்னு சொல்கிறீங்க. ரஜினி மேலே இருந்த அந்த ஒரு நம்பிக்கைனால தான் படத்தை வாங்கினேன்னு சொல்கிறீங்க. 18ஆம் தேதி மதியம் வந்து ரெட்ஃப்ளிக்ஸுக்கு நீங்க இன்டர்வியூ கொடுக்குறீங்க. இந்த மாதிரி படம் லாஸ் அப்படின்னு இல்ல கொடுத்தாருங்க, நான் தான் எடுத்தேன். இன்னைக்கு சிவா மத்தியிலையும் மற்ற ப்ரொடியூசர் மத்தியிலையும் இதை தான் குற்றச்சாட்டா இவங்க வந்து பேட்டி கொடுத்தது தான் படத்தோட இதை வந்து வளர்ச்சி வந்து கெடுத்துருச்சு அப்படின்றாங்க. அட் த சேம் டைம் பார்த்தா நீங்க எல்லா உதாரணத்திலையும் விஜயோட கத்தி படத்தையும் விஜய் முடிவெடுக்கிற தன்மைகளை பத்தியும் சொல்றீங்க. லிங்காவுக்கு நேர் எதிராக கத்திய விஜய வைக்கிறீங்க. அப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல ரஜினிக்கு அடுத்து ரஜினியோட இடத்தை பிடிக்கிறாங்க அப்படின்னா அது விஜயாவும் அஜித்தாவும் இருக்கிறாங்க. நான் அவங்க மேல ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு வைக்கிறேன். இந்த படத்துக்கு லிங்கா படத்துக்கு இந்த மாதிரி தொடர்ந்து மீடியாக்களை அணுகி நான் நஷ்டஈடு கேட்கிறேன். ஏன்னா பாபா பட நஷ்டத்தை பத்தி பேசினாலே கொடுத்துருவாங்க. இந்த தலைவர் சுதாகரை வந்து இவரே வந்து சுதாகரை வந்து ரஜினியோட உதவியாளர் சுதாகரை பார்த்துருந்தா உங்களுக்கு பணம் கிடைச்சிருக்க வாய்ப்பு. அப்படி இருக்கிறப்போ நீங்க விஜய் கிட்ட பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி ரஜினியை வந்து தொடர்ந்து அவரோட படங்கள் ஓடல அப்படின்ற ஒரு இமேஜ தமிழ்நாட்டுல உருவாக்குறீங்க அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு அடிப்படையில் உள்ள கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது சார். சார் உங்க மேல உங்க பிரஸ் மீட் பேட்டியில நானோ என்னை சார்ந்தவர்களோ யாராவது விஜயை பத்தி பேசியிருந்தாலோ கத்தி படத்தை பேசியிருந்தாலோ நீங்க பேசுறதெல்லாம் கரெக்ட். நாங்க முதல் முறையா பிரஸ் மீட் இந்த டாபிக் தான் மெயின் ஸ்ட்ரீமான டாபிக். இது வரைக்கும் நீங்க பேசலாமே வேந்தர் மூவிஸ் உங்களுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட்டருக்குள்ள பிரச்சனை தான். இப்போ நீங்க இது மாதிரியான பதில் சொல்லும் போது மட்டும்தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒட்டுமொத்த தமிழருக்கு சூட் ஆகும். அதுவே அதாவது சார் இப்போ வந்து ரஜினி சார் படம் முத்து, ஓகே சார், முத்து ரஜினி சார் படம், கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷன். எப்போ சார் நான் வர்றேன் சார். சார் நீங்க சொன்ன ஒரு நிமிஷம் பிரஸ் மீட் வந்து சார் ஒரு நிமிஷம் சார் பிரஸ் மீட் வந்து ராக்லைன் வெங்கடேஷோ அதாவது வேந்தர் பிலிம்ஸோட முதன்மை அதிகாரி சிவாவும் கொடுத்த பேட்டிக்கு கவுண்டர் தான் இது சார். ரஜினி சார் எங்களோட சார் ஒரு விஷயம் சார் இல்ல சார், விஜய் சார் யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். அது போகல சார், எங்களுக்கு ரஜினி சாரோட படம் நாங்க வாங்கியிருக்க டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த படத்தை பத்தி உள்ள கவுண்டர் போட்டு கொடுக்கறது ரெடியா இருக்கும் சார். அதான் சார் அது சொல்லிடுறேன். ஒரு படத்தை நான் உதாரணமா சொன்னேன்னா இதுக்கு முன்னாடி வந்த பெரிய படம் அதுதான் தீபாவளி வந்துச்சு, இது 2 மாசம் கழிச்சு வருது. அது கூட தான் கம்பேர் பண்ண முடியும். ஏன் நான் முத்து படத்தை சொன்னா முத்து 95 படையப்பா 99னா சார் இதே விஜய் பத்தி பேசிட்டு இருக்கீங்க சார். இதே தலைவா படம் இல்ல சார், இல்ல தலைவா படம் இல்ல சார். சார் இது சொல்லிடுறேன் சார். இதே இல்ல சார், இதே தலைவா படம்
இதே தலைவா படம் ரிலீஸ் ஆகி நஷ்டமான உடனே இதே வேந்தர் மூவிஸ் ரிலீஸ் பண்ண படம் இதோட முதன்மை அதிகாரி சிவா போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணி நம்ம விஜய் சார்கிட்ட போய் 5 கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டு வரலையா? அப்ப மட்டும் நடிகர்கள்ட்ட காசு கேட்க கூடாதுன்னு தெரியாதா யாருக்கும்? சொல்லுங்க சார். கொடுத்துருக்காரு சார், ப்ரூஃப் இருக்கு சார். இதே அஜித், நம்ம தலை அஜித் வந்து சார் நம்ம நிக்காட் சக்கரவர்த்தியோட 4 படம் லாஸ், கடைசியா ரெட்டுன்னு ஒரு மூவி வந்துச்சார் சார். அந்த படம் ராசுக்கு அப்புறம் அந்த படத்தை வந்து பில்லான்னு ஒரு படம் பண்ணி ஈடு கட்டியிருக்காரு சார் 25 கோடி ரூபாய். இதெல்லாம் சினிமாவில் சரித்திர சார். ஜபக்குன்னு ஒரு ப்ரொடியூசர் சார். இதே இந்த எஸ்விகா இப்போ அஞ்சாண்டு ஒரு படம் சார். சேலம் லாசி திருப்பதி பிரதேஷ் கூட்டு செஞ்சு கொடுக்க தான் செஞ்சாங்க சார். செய்கிறாங்கிறது ஒரு விஷயம் சார். ஒரு இல்லை சார், நாங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரு, நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறோம், பேட்டி கொடுக்குறோம், வைக்கிறோம். முதல்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணது ஒன்றை தானே. வேந்தர் மூவிஸில் உங்களுக்கு நாங்கள் முதலே சொல்லியிருக்கோமே, என்ன படம் பிரச்சனையாக போயிட்டு இருக்கு, என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பிரச்சனை பண்ணுறதை பண்ணுங்க, நாங்கள் பின்னாடி இருந்து பார்த்துருக்கோம், கடைசியில் வரோம்னா இதெல்லாம் பிரச்சனையை தூண்டி விட்டது அந்த சிவா தான். அதை வரையும் சொல்லுவார் கேள்வி. ஆமாம், அதாவது நாங்கள் ஏன் விஜயை முன்னிலைப்படுத்தி பேசுகிறோம், நீங்கள் வந்து முன்னுதாரணமாக சொல்லி இந்த படத்துக்கு இந்த படம் இவ்வளோ வசூல் வந்திருக்கு ஏன் சொல்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ரஜினியோட ரசிகர்னு சொன்னீங்க, ரைட்டு. நாங்கள் ஏன் இந்த கொஸ்டின் வந்து விஜய்கிட்டேருந்து பணம் வாங்கிட்டு இந்த படத்தை வந்து எதனா ஒரு குளறுபடி பண்ணணும் அதுக்காக நீங்கள் ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லியிருக்கீங்க. ஏன் சொல்கிறோன்னா, நீங்கள் ஒரு ரஜினி ரசிகர், உங்களுடைய மொபைல் ரிங்டோன் கூட ரஜினியோட பாட்டு இருந்தது, இப்போவும் பார்த்தா விஜயோட பாட்டு இருக்குது. இந்த ஒரு நோக்கத்தை இல்லை நான் சொல்ல வரதுக்கு புரிஞ்சுங்க. அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் ஒன்று உருவாக்கணும், ரஜினி வரணும்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்குது. அதே அரசியல் மாற்றத்துக்கு விஜய் உள்ளே வரணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த அரசியல் பிரச்சனையும் இவருடைய மதிப்பு குறைக்கணும், அடுத்த முதல்வர் யாருன்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் இருக்குது. இதில் வந்து விஜய் வந்து தலையீடு செஞ்சு உங்ககிட்ட ஒரு படத்தை கொடுத்து அதை நீங்கள் வாங்கி இந்த படம் ஓடலை, பெரிய அளவுக்கு போகல, பிரச்சனை பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு அதுதான் நான் பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டாக வச்சுருக்கோம். இதை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன, நீங்கள் சொல்லுங்கள். அந்த மாதிரிலாம் ஒரு படம் வந்து ஓடுது, அந்த மாதிரி நான் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டில் படம் ஓடாதுன்னா தமிழ்நாட்டில் எல்லா பெரிய ஹீரோ 2 வீட்டில் நிற்பாங்க. நாளைக்கு அஜித் படம் வருது, விஜய் வந்து அப்பா அஜித் படத்தை காலி பண்ணி விடு அப்படின்னா நான் ஃபோன் பண்ணி அஜித் படம் சரியில்லைப்பா அப்படின்னா படம் ஓடாது. அடுத்து விஜய் படம் வருதா, சூர்யா வருவார், விஜய் படம் சரியில்லைன்னு சொல்லுப்பா, நான் உட்கார்ந்து இடத்துல சம்பாதிக்கலாமா சார்? இப்பெல்லாம் யாரும் தடுக்க முடியுமா? சூரியனை வெறும் கைகளால் மறைக்க முடியுமா சார்? நீங்களே சொல்லுங்கள். ரஜினி சார் எவ்வளோ பெரிய ஆள், நான் போய் கெடுக்க முடியுமா அவருடைய படத்தை? தவறான குற்றச்சாட்டு. விஜய் சாரை நான் நேரோட பார்த்ததில்லை. அந்த நான் ஒரு டைலாக் வச்சுருப்பேன், அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அம்மா பாசம் உள்ளது, ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா டைலாக் கேட்டிருப்பீங்க, அது நல்ல டியூனு சார். அதுக்காக நான் ஒரு விஜய் ரசிகர், நான் ரசிக்கிறேன், எல்லாரையும் ரசிக்கிறேன், எல்லாரும் படமும் பார்ப்பேன் நான். ஏன்னா நான் கப்பலில் இருக்கேன், எனக்கு பொழுதுபோக்கு படம் பார்க்குறது சார். இப்போ நாங்களாம் எடுத்துக்கிட்டா எல்லாரோட படமும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் சார். அதனால யாருக்கு சப்போர்ட் இருக்கு. நான் இதை பற்றி உங்களோட போராட்டத்துக்கு வந்தது கூட ஒரு தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு வலியுறுத்துற சீமான் பின்னாடி இருக்காரு அப்படின்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரு. அப்ப வேல்முருகன் வந்தாரு சார், கத்தி எதிர்த்தாரு வேல்முருகன். வேல்முருகன் விஜய் எதிர்க்கலையே சார். ரஜினிகாந்த் படத்துல ஓபனிங் டைட்டில் பாத்தீங்கன்னா ஒரு கொடி பறக்கும், அதுக்கு நடுவுல ஒருத்தர் இருப்பார். அப்ப அது அரசியலா சார்? இல்ல நீங்க பண்ற உங்களுடைய போராட்டத்துக்கு எதுக்கா அடிப்படையான ஒரே ஒரு கேள்வி. ப்ளீஸ் சார், அடுத்த முடிவு என்ன? மன்னிப்பு கடிதம் கொடுக்குறீங்களா? மன்னிப்பு கடிதம் கொடுத்தாதான் பணம் கொடுப்பான்னு சொல்லல சார். மன்னிப்பு ஃபர்ஸ்ட் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். அதாவது பணம் கொடுப்போம்னு சொல்லல, நல்லா புரிஞ்சுங்க. அதாவது உங்களோட நஷ்ட ஈடு கட்டி தரோம்னு அவங்க சொல்லவே இல்லை. அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, மன்னிப்பு கடிதம் கொடுங்க, நான் போய் ரஜினிகாந்த் சார்கிட்ட பேசுறேன். நான் ஒரு விஷயம் கேட்கிறேன் சார். வேந்தர் மூவிஸ்ல பேச வேண்டிய ஆளு மதன், அவர் எங்க போயிட்டார்? படம் ஓடல, அதுக்குள்ள 10-20% சார். நான் நிறைய படத்தை எடுத்திருக்கேன் சார், நஷ்டப்பட்டிருக்கோம் சார். அதை பத்திலாம் நாங்கள் கவலைப்பட்டதில்லை சார். அதுக்கு பத்தி நாங்கள் யோசிச்சது கூட இல்லை. ஒரு 1 கோடி 50 லட்சம் போச்சுன்னா தெரியாது சார். 8 கோடி 9 கோடி போச்சுன்னா எங்க சார் போகுது? நாங்கள் ரஜினி சாரை சந்திச்சு மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கோம் சார். 6 டிஸ்ட்ரிபியூட்டர் போயிருந்தாங்க. ஆமா, ரஜினி சாரை சந்தித்து நிபந்தனை அதுல என்னன்னா, சிங்கார வேலை ஒதுக்கிட்டு நீங்க எல்லாரும் வாங்க, உங்களுக்கு நான் செட்டில்மெண்ட் பண்ண சொல்றேன். சிவா கேட்கிறாரு, வேந்தர் பிலிம்ஸோட முதன்மை அதிகாரி கேட்கிறாரு, சிங்கார வேலை கட் பண்ணிட்டு நீங்க வாங்க. சிங்கார வேலை வந்து ரஜினி சாரை கொச்சப்படுத்திட்டாரு, அதனால அவரை கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குலாம் செட்டில்மெண்ட் இருக்கு. அதாவது அவரை வந்து பேட்டிலே கொடுத்தாரு, நான் வந்து பகிரங்க, அதாவது எப்படியாவது நஷ்டஈடு போய் நீங்க வாங்கி தரணும்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அந்த பேட்டியை கொடுத்துட்டு வந்து மறுநாள்லேருந்து நீங்கள் வந்து ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்க, எழுதி கொடுத்தாதான் நான் உங்களுக்கு அதை ஏதாவது நான் உள்ளே போய் பேச முடியும். அவரோட மனசை எங்கே காயப்படுத்தணும்? ஒரே ஒரு கேள்வி அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வீடியோலாம் போட்டு காமிச்சிருக்காரு, அவர் சிங்காரவலன் எப்படி பேசியிருக்காரு பாருங்கன்னு சொல்லிட்டு. அதில் நான் ஒன்று கேட்டிருப்பேன், அது நான் தவறு வருந்துகிறேன். ஏன்னா வந்து இருந்த பாதிப்பில் அந்த மன அழுத்தம்
தேட்டருக்காரங்க வந்து முதல் முறையாக இங்கே வந்து நிற்கிறாங்க அவர் ஆஃபீஸில். அதே மாதிரி நாளைக்கு நம்ம ஆஃபீஸுக்கு வந்துடுவாங்க, ஒரு பயம் ப்ளஸ் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு ஒரு பதட்டம். அதில் வந்து நான் சொன்னேன் ரிலீஸ் டேட்டு தப்புங்கிறதுக்காக ஏன் இந்த டேட்டில் பண்ணாங்க, இது ஒரு தப்பான டேட்டு. ரஜினி சாருடைய பிறந்த நாள்லேயே படத்தை ரிலீஸ் பண்ண என்ன அவசியம் இருக்கா? ஒரு பண்டிகை பொங்கலுக்கு அந்த படம் வந்திருந்தா இன்னொரு 1 கோடி ரூபா சேர்த்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் எல்லா ஊர்லேயுமே. படம் பெரிய வெற்றி பெற்றிருக்காது, ஏன்னா கதையில் வீக்குங்கும் போது அது வெற்றி பெறாது. 1 கோடி ரூபா சேர்த்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதை தான் நான் சொன்னேன், எதுக்கு சார் இந்த ஃபெஸ்டிவலை விட்டுருக்கலாம், எதுக்கு இப்போ விட்டாங்க, ரஜினி சார் பிறந்தநாள் என்ன தேசிய விடுமுறையா, ஏன் இந்த தேதியை சூஸ் பண்ணின்னு ஒரு கேள்வியை கேட்டேன். அது ரஜினி சார் மனசை காயப்படுத்தினா கூட பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நிபந்தனையற்ற மன்னிப்பு. ஏன்னா அது அவருடைய மனசை காயப்படுத்த நான் எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு அது போய் இம்பாக்டை கொடுங்க எதிர்பார்க்கல. வேறு நெகட்டிவ் பப்ளிசிட்டி நாங்கள் பண்ணலை. நீங்கள் ஏன் சார் அதை நெகட்டிவ் பப்ளிசிட்டின்னு நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்க? நீங்கள் வேறு மாதிரி பப்ளிசிட்டி பண்ணி படத்தை தூக்கி நிறுத்தலாமே. நான் தான் உங்களை கேட்குறேன், நீ இவர் வந்து பப்ளிசிட்டி பண்ணேன்றாரு, எதில் பண்ணுறாரு? டிவிலே, ரேடியோவில், எஃப்எம் ரேடியோவில், பேப்பரில், இது எல்லோரும் பண்ணுறது தானே. படம் விழுந்துருச்சுன்னா அதை வேறு மாதிரி தூக்கி நிறுத்தணும் சார், டாக்டிஸாக அடிக்கணும். இப்போ பார்த்துருப்பீங்க தேர்தல் கலைஞர் வந்து அப்படியே திமுக வீக்காக தெரிஞ்சால் டக்குனு ஒரு பேட்டி கொடுப்பார், இதுவே நான் சந்திக்கும் கடைசி தேர்தலாக இருக்கும்னு. அப்படி ஒரு தொண்டர்கள்ட்ட ஒரு இம்பாக்ட் வரும், வேலை பார்ப்போம், 10 ஓட்டு கூட விடுவோம். இவர் சிங்கப்பூரில் போய் சிகிச்சையெல்லாம் முடிச்சு வந்தார், எல்லாருமே தெரியும். இவங்க போய் சார்ட்ட சொல்லிடணும், சார் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக ஒரு பேட்டி அடிங்க, சிங்காரவேலன் பேட்டியை கொடுத்துட்டாரு, இம்பாக்ட் ஆகிடுச்சுன்னா ரஜினி சாரே பேட்டி கொடுக்கலாமே. இதுவே நான் நடித்த கடைசி படமாக கூட இருக்கலாம், குடும்பத்தோடு வந்து ஆதரவு தாருன்னு ஒரு சென்டிமெண்ட் அடிங்க சார். கூட்டம் பிச்சுடுவோம், அப்படியே எல்லாமே ஃபீல் பண்ணியிருப்பான்ல. நான் கொடுத்த பேட்டி தாக்கினா நீங்கள் ஒரு கவுண்டர் அடிங்க, நீங்கள் சீனுக்கே வரலையே சார், கூப்பிட்டு பேசல, படத்தை தூக்குறது நீங்கள் தான் ட்ரை பண்ணுங்கள் சார். உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்னையே குறை சொல்கிறீங்க, நான் கொடுத்த பேட்டினால அப்படியே படமே செத்து போச்சு அழிஞ்சு போச்சுன்றீங்க, நம்புகிற மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்மெண்ட், எல்லாம் தப்பான ஸ்டேட்மெண்ட். இல்லை சார், ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் சார். நாங்கள் வந்து சார் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். இதில் இன்னொன்று வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குதல்கள் நான் எல்லா இடமும் சொல்லிட்டேன், நான் பெருமைக்கு சொல்ல. என் அக்ரிமெண்ட்டில் 8 கோடி ரூபா இருக்குது சார். நான் 8 கோடி ரூபா பணம் கொடுத்து வாங்கினே நான் சொல்லலை. ரஜினி சார் படத்துக்கு அவ்வளோ தேவை இல்லை. முன்னணி கதாநாயகங்கள் படத்தில் ஒரு ஏரியா ஒருத்தர் வாங்குறாருன்னா 15% 20% தொகை அவர் கையில் இருந்தால் போதும், மீதெல்லாம் தேட்டருக்கான கொட்டுறதுக்கு தயாராக இருக்கேன் சார். ரஜினி சார் படமும் அப்படி தான், 8 கோடி வாங்கினோம், 1.25 கோடி தான் கையிலேருந்து கொடுத்தோம். ஏன்னா 6 கோடி 80 லட்சம் தேட்டரில் வர மாதிரி இருந்தது, 5 லட்சம் முன்ன பின்னதாலும் 6.25 கோடி வந்துடும். அதுக்காக 1 கோடி 25 லட்சம் கொடுத்தது தான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். ராக்லைன் வெங்கடேஷ் பகிரங்கமாக சொல்கிறார், இவ்வளோ பெருமையாக 1.25 கோடி சொன்னவர் 70 லட்சம் தான் கொடுத்தாரு, 55 லட்சம் கொடுக்கலன்ட்டு. 1 கோடியே 5 லட்சம், 1 கோடியே 4 லட்சத்தி சொச்ச ரூபாய் நான் ஆர்டிஜிஎஸ் பண்ணியிருக்கேன் சார். த்ரூ பேங்க் மூலமாக அனுப்பியிருக்கேன் வேந்தர் மூவிஸுக்கு. 20 லட்சம் சொச்சத்தை நான் வந்து கேஷாக கொடுத்துருக்கேன், ரெடி கேஷாக போய் கொடுத்து 1.25 கோடி கொடுத்துருக்கோம். எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது, வங்கி கணக்கில் ஆதாரம் இல்லாமல் யாராவது சொல்லுவாங்களா பகிரங்கமாக? ஏன்னா உலகமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கு இந்த இதை, யாராவது தப்பு கணக்கு சொல்லுவாங்களா? அவர் வந்து என்னை பகிரங்கமாக சொல்லி என்னை அசிங்கப்படுத்தியிருக்கார், இவர் பணமே கொடுக்கல அப்படின்னு. என்கிட்ட ஆதாரம் இருக்குது. எங்களுடைய வழக்கறிஞர் குழு இன்றைக்கி வந்து அஃபிடேவிட் ரெடி பண்ணியிருக்காங்க, நாளைக்கு வந்து டிஃபமேஷன் சூட் ஃபைல் பண்ணுறோம். ஏன்னா இது ஆதாரம் இருக்குது, அவரே பகிரங்க பேசியிருக்காரு. அதனால் நான் வந்து நிச்சயமாக ஒரு 5 கோடி அவர் நஷ்டம் வாங்க விட மாட்டேன் நான். ஏன்னா என்னை சொல்லி ரொம்ப கொச்சப்படுத்திட்டார். இதுக்கடுத்து பகிரங்கமாக அறிவிக்கிறாங்க, சின்ன பிள்ளை மாதிரி இருக்குது சார். ரஜினி சார் படத்தை வச்சு விளையாட்டு காட்டுறாங்க பாருங்கள். சிங்காரவேலனுக்கு நஷ்டம் தரமாட்டோம், மேடையிலே அறிவிக்கிறாங்க. ரைட்டு, மற்றவங்களுக்கு கொடுங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விநியோகத்துலையும் ஃபோன் போட்டு கூப்பிட்றாங்க, வேந்தர் மூவிஸ்க்கு வாங்க, எல்லோரும் போகிறாங்க, என்கிட்டையும் கூப்பிட்றாங்க. அப்போ அவங்கள்ட்ட சொன்னது சிங்காரவேலன் இல்லாமல் வந்தால் உங்களுக்கு பணம் தரோம். அப்போ நண்பர்கள் என்னை விட்டு பெரிய மனசில் எல்லாமே என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க, எல்லோரும் ஒன்றா இருக்கும். இப்படி ஒரு செக் வைக்கிறாங்க, சினிமாவில் ரஜினி சார் படத்தில் வர்ற அந்த இன்டர்வல் காட்சி மாதிரி தான் இப்படி ஒரு செக் வைக்கிறாங்க. நான் வந்து என்ன பண்ணட்டும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பணம் சின்னதை தான், நம்ம தாங்கிக்கலாம், நீங்கள் போயிட்டு வாங்க, உங்கள் பிரச்சனை முடிஞ்சால் சரி அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அனுப்பி விட்டோம். எல்லோரும் போனாங்க. போனவங்ககிட்ட பணத்தை கொடுக்கணும்ல சார், நீங்கள் பண்ணதெல்லாம் தப்பு, உண்ணாவிரதம் இருந்தீங்க, மனசை காயப்படுத்திட்டீங்க, மன்னிப்பு கேட்டு லெட்டர் எழுதி கொடு. என்ன நீ ஸ்கூல் வாத்தியாரா? நீங்கள் வேந்தர் மூவி சிவா யார் சார் ஸ்கூல் வாத்தியாரா? அதுதான் கேட்குறாங்க. 14 கோடி 13 கோடின்னு கொடுத்து படம் வாங்கியிருக்கவங்கள்ட்ட லெட்டர் கேட்டு இதெல்லாம் கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குங்க. அவர் யாருங்க அவர் எங்களுக்கு? அதாவது அந்த படத்தோட ப்ரொடியூசர் பேசியிருக்கலாம், இல்லை ரஜினிகாந்த் சார் பேசியிருக்கலாம், இல்லை அந்த மதன் பேசியிருக்கலாம். இவர் வந்து நீங்கள் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்க, அப்போ தான் பண்ணுவோம். ரஜினிகாந்த் சார் உங்கள் மேலே கோபமாக இருக்கானே சார், நாங்கள் என்ன தப்பு சார் பண்ணோம் அதை மட்டும் சொல்லுங்கள் சார். காசு கொடுத்தது எங்கள் தப்பா சார்? அவர் மேலே உள்ள பாசத்தில் வந்து நாங்கள் ரஜினிகாந்த் சாரோட ஃபேன் சார். நான் பாய்மொழி படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து நான் ரசிகர் மன்ற தலைவராக இருந்திருக்கேன் சார். அவர் மேலே வச்சிருந்த பாசத்தில் நாங்கள் இந்த வேலையெல்லாம் பார்க்கணுமா சார்? காலில் விழுவணும், மன்னிப்பு கேட்கணும், நல்லா புரிஞ்சுங்க. அதை சார் சார் அதான் பண்ணுங்க சார், இதுக்கு தான் கவுண்டரு. அந்த கவுண்டர் கேட்குற மாதிரி சிவா சார் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, அன்னைக்கு அந்த மேடையில ராக்லைன் வெங்கடேஷ் பேசும்போது தங்கரீகல் தியேட்டர் வந்திருக்காரு, வந்தியன் அடிக்க போறேன்னு மிரட்டினாரு. அது உண்மையா சார்? ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க சார், தியேட்டருக்காரங்களாம் இப்போ அடியாலா சார்? தியேட்டர் முதலாளிகள் அடியாலா சார்? சார் சார்
அந்த சம்பவம் நீங்க வந்து அங்க பிரஸ் மீட் கொடுக்கும்போது நான்லாம் அந்த இடத்துல தான் இருக்கேன். நல்லா கேட்டுக்குங்க. தேட்டர் முதலாளிகள், மதுரையோட தேட்டர் முதலாளிகள் 40 பேர் வந்தது உண்மை. ஆனா யாரும் சிவா சார் அடிக்கிறதுக்கும் வைக்கிறவல்ல. அவங்க கொடுத்த பணம் வந்து அவங்க டைரக்டா வேந்தர் மூவிஸுக்கு ஒரு சில பணங்கள் வந்து அவங்க டெபாசிட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பணத்தை ரீஃபண்ட் கேட்கிற விஷயமா நின்னாங்களே ஒழிஞ்சு வேற இது வந்து தப்பான தகவல், முற்றிலும் தப்பான தகவல். யார் சார் தேட்டர் எல்லாரும் பல கோடி ரூபாய் மதிப்புல தேட்டர் வச்சிருக்கவங்க அடியால சார்? நல்லா யோசிச்சு பாருங்க சார். தப்பான தகவல் சார் அது. நான் அடியாதுன்னு சொல்ல வரல. அதாவது வந்து ரஜினியோட மதிப்பை, இமேஜை வந்து குறைக்கணும். ரெண்டாவது இன்னொரு குற்றச்சாட்டு அவர் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, சிங்காரவடிவேலன் வந்து ரஜினிகாந்தை ரொம்ப தரைக்குறைவா பேசினா மேடையில சொன்னார். ரொம்ப எவ்வளவு அவர் பேசுறது சார் சார் சிவா சார் பேசினது. இப்ப வந்து சிவா சார் வந்து சிங்காரவேலை தப்புங்கிறார். ஆனா சிங்காரவேல்ட்ட தனியா 25 நிமிஷம் பேசின போன் கிட்ட இருக்கு. தம்பி நீ எதுக்கு தம்பி இந்த வேலைலாம் செய்யற, நீ தனியா வந்துரு தம்பி, நாங்க செட்டில் பண்ணி விடுறோம்னு சொல்ற காலம்லாம் இருக்கு சார். அவர் எல்லாத்திட்டையுமே தனித்தனியா பேசிட்டு இருக்காரு சார், பண்றாரு சார். ஆனா இதுல வந்து சார் யாரும் பொலிட்டிக்கல் கட்சியோ இல்ல ஒரு ஆர்கனைசேஷனோ நடத்துல பிரிக்கிறதுக்கு இது வந்து சார் ஒரு நஷ்டப்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டருங்க, அவங்களோட நஷ்டத்தை கேட்குறாங்க. அதை கொடுப்பியா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா முடிச்சு போய் சார். அதான் சார் உண்மை. அதான் சார் ரஜினி சாரை பற்றி சார் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். ரஜினி சாரை பற்றி நான் எந்த விதமான தரக்குறைவான வார்த்தையும் பயன்படுத்தலை. அவங்க குடும்பத்தில் உள்ள உறுப்பினரை பற்றி நான் பயன்படுத்தலை. இது அவராக கிளப்பி விட்டுட்டு இருக்காரு ஒழிய நான் பேசுறது ரெட்ஃபிக்ஸில் இருக்குது, என்கிட்ட டவுன்லோட் பண்ணி விட நான் காமிக்கிறேன். ரஜினி சார் பிறந்த தேசிய விடுமுறையா அது மட்டும் தான் நான் கேட்டது தவறு இல்லை. அதுக்கு நான் வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்கிறேன். நான் தேசிய தலைவரானு கூட கேட்கல. அவர் பிறந்தநாள் என்ன தேசிய விடுமுறையா, ஏன் அந்த டேட்டை சூஸ் பண்ணீங்க? அது ஒரு பதட்டம், ஒரு பயம். சார் சார் ஒரு நிமிஷம் சார். கூட்டம் வரலங்கிற நான் தான் சார் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் ஷோ ஓப்பன் இல்லை சார். சொல்கிறேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஷோ ஓப்பன் பண்ணதே நான் தான். கரெக்டாக 1 மணி ஷோ காசி தேட்டர்லையும் தேவி கருமாரிலையும் ஓப்பன் பண்ணது தமிழ்நாட்டில் உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்லேயே ஃபர்ஸ்ட்டில் நான் தான் சார் ஓப்பன் பண்ணேன். நேற்று ராக்லைன் வெங்கடேஷ் அவர்கள் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட 600 பேர் 1000 பேர் வெயில் பார்க்காம மழை பார்க்காம நாங்கள் எடுத்த படத்தை நீங்கள் கில் பண்ணீங்கன்னாரு. சார் ரஜினிகாந்த் சார் நடித்த லிங்கா படத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு வெளியில் வரும்போது சரியான மழை சோன்னு கொட்டுச்சு. காசி தேட்டரில் வந்து அடித்து உள்ளே போய் 2000 பேரை கண்ணாடி கிண்ணெல்லாம் உடைச்சிட்டு 1600 பேர் பார்க்குற இடத்துல 2000 பேர் உள்ளே போட்டாங்க. அப்புறம் போலீஸ்காரங்க எல்லாத்தையும் வெளியே வர வச்சு அந்த 1600 பேர் படம் பார்த்து அடுத்த ஷோக்கு உள்ளே வந்தாங்கிறதுலாம் உண்மை. அப்படி இருந்த ரசிகர்கள் மழையும் எதிர்பாராம மழையில் நனைஞ்சிக்கிட்டே வந்து படம் பார்த்தாங்க சார். படத்தில் ஒன்று இல்லைன்னும் போது ரசிகர்கள் பாதியிலே எந்திரிச்சு போயிட்டாங்க சார். அதுக்கு நாங்கள் என்ன சார் ரஜினிகாந்த் சார்னு படம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரெக்கார்டு எடுத்து பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ஷோவிலேருந்து ஆரம்பித்து அந்த 4 நாளைக்கு யாருமே பிடிச்சி நிப்பாட்ட முடியாது சார். இந்த படம் சார் 2வது ஷோலேருந்து 3வது ஷோலேருந்து குறைஞ்சி போச்சுங்கிறது ஒரு சைடில் இருக்கட்டும். நாங்கள் அதை பற்றி சார் நான் டிஸ்ட்ரிபியூட்டர் சார் என் படத்தை கில் பண்ணி பேசுறதுக்கு நான் இல்லை சார். நஷ்டம் இதுக்கு ஏதாவது ஈடு கட்டுவாங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லாமல் விட்டுட்டு நீங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேளுங்க, காலில் விழுங்க, கையில் விழுங்கன்னு சொல்கிறதெல்லாம் தப்பு சார். என்னன்னா நாங்கள் படம் கொடுத்து படம் வாங்கியிருக்கோம். ஒன்று நடக்கும் இல்லை நடக்காது, 2ல் ஒன்று சொல்லிட்டு போயிடலாம் சார். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு 24 நாள் கழிச்சு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஏதாவது பண்ணி கொடுத்துருப்போம், நீங்கள் வந்து முன்னாடியே மானத்தை வாங்கிட்டீங்க சார். அவர் தான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குற தெரியாமல் பேசிட்டாரு சார். யாருக்குமே சார் ஒரு தான் நீங்கள் கோடிக்கணக்கில் பணம் போடும்போது சார் 1 லட்சம் போனாலே துடிக்கிறாங்க எல்லாருமே. ஒரு 2 கோடி 3 கோடி போகும்போது ஏதோ பதட்டத்தில் பேசிட்டார். அதுக்கு அவர் 100 தடவை சொல்லியாச்சு. 2வது இவர் பேசின ஒரு வார்த்தையினால மட்டும் ரஜினிகாந்த் படம் ஓடலன்னு சொல்றது வந்து தப்பான விஷயம் சார். அவர் சூப்பர் ஸ்டார் சார். அவரோட ரசிகர்கள் 2.5 லட்சம் பேர் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. உங்களை வந்து அடிச்சிருவாங்க, வெட்டிடுவாங்க, குத்திடுவாங்கன்னு ஒரு சைடில் பேசிட்டு இருக்காங்க சார். நாங்களும் ரசிகர் தான் சார். நாங்கள் யாருக்கு எதிராளி அல்ல. எங்களோட பிரச்சனையை தான் சொல்கிறோம். அந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அதை மட்டும் சொல்லுங்க சார். அதை மட்டும் பேச சொல்லுங்க. அதுக்குள்ளே கவுண்டர் கொடுக்க மட்டும் தான் வந்து வேற யார் மனசை புண்படுத்துறதுக்கோ யாரையோ இது பண்ணி பேசுறதுக்கோ வரல. நம்ம இங்கே சார் ஒரு விஷயம் நல்லா வச்சுங்க சார். இந்த நஷ்டஈடு வழங்கலைன்னா நாங்களாம் இருப்போமா இல்லைங்கிறத ஒரு கேள்விக்குறி. அதுக்கப்புறம் படம் வாங்குறதை பற்றி பேசுவோம் சார். ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் டெய்லி இப்போ எங்கள் ஆஃபீஸ்லலாம் போய் பார்த்தீங்கன்னா நான் இதுக்காண்டி சொல்ல ஒரு 20 தேட்டருக்காரங்களுக்கு ரீஃபண்ட் இருக்குது. எல்லாரும் இப்போ இந்த பொங்கலுக்கு படம் போடணும், ஐ படம் எல்லாரும் கொடுத்த அடிஷ்னல் டெபாசிட்டை கேட்டு எப்படியாவது பண்ணி கொடுங்க சார். நம்மளால் முடிஞ்சதை பண்ணலாம் சார். முடியாத இப்போ எல்லாத்துக்கும் இப்போ 1 மாதம் 2 மாதம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் பண்ண முடியல. அதனால தான் இந்த அதாவது இதில் வந்து படம் வந்து சார் ஒரு 80% 75% போயிருந்தா கூட ஏதாவது மேனேஜ் பண்ணி கொண்டு வருவோம் சார். சுத்தமாக 40% பண்ணிச்சுன்னா என்ன சார் பண்ணுறது? நீங்க சொல்றது எல்லாத்தையும் எடுத்து நாங்க போறதுக்காக வரல. நாங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல உட்காருங்க. 5 நிமிஷம் உட்காருங்க. இன்னொரு கேள்வி கேட்கிற பதில் சொல்ல உட்காருங்க. நீங்க உட்காருங்க சார்.
ஒரு பத்திரிகையாளர் கூட ஒரு பத்திரிகையாளர்களை தொடர்பு கொள்ளும்போது அந்த இது வந்து அவருக்கே தெரியாம ஒரு போனை ரெக்கார்ட் பண்ணி அதை இன்னொருத்தருக்கு அனுப்புறது நாகரிகமா அல்லது அது நல்ல செயலா? சார் நான் சொல்லிக்கிறேன், ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. எந்த செய்தியும் நாங்கள் வந்து எங்கள் சைட்லேருந்து மறைக்கல. நாங்கள் ஒரு செய்தியை வந்து பல தடவை சொல்கிறோம். ஒரு நியூஸ் போர்ட்டல் அதை பற்றி தப்பாக செய்தி வெளியிடுது. ரொம்ப கேவலமாக கொச்சைப்படுத்துகிற வகையில், மனசை காயப்படுத்துகிற வகையில் நாங்கள் அவரை தொடர்பு கொள்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை 4 தடவை பேசியிருப்பேன். அது யாருன்னு எனக்கு தெரியல, நான் அவரை எனக்கு சத்தியமாக நேரில் பார்த்ததில்லை, நீங்களே என்னோட எனக்கு தெரியல. நம்ம கேட்கும்போது பல தடவை சொல்லியாச்சு, சார் இந்த மாதிரி கிடையாது சார், இந்த மாதிரி சம்பவம் அவரை கொச்சைப்படுத்துகிற மாதிரி மீடியேட்ரு அதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இதனுடைய நோக்கத்தை நான் வந்து தெரியப்படுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா அது ஒரு ராங் பப்ளிசிட்டியாக போகுது. மீடியேட்டருங்கிறது டுபாக்கூருங்கிறது அப்போ வந்து நாங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ அவருடைய உள்நோக்கத்தை நாங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு உணர்த்த வேண்டியிருக்கு. அதனால் எங்கள் ஃபோன் எப்பயுமே ஆட்டோ ரெக்கார்டிங் ஆகும், அதை நாங்கள் தெரியப்படுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா எங்களை பற்றி நாங்களே அசிங்கப்படுத்தி விரும்ப முடியாது. அப்போ அவருடைய உள்நோக்கத்தை வந்து நான் வந்து தெரியப்படுத்த வேண்டியிருக்கு. அதுதான் மேட்ரு.